சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்பொழுது உன்னிடத்தில் உன் வாழ்க்கை துணை பற்றிய ஒரு செய்தியை கூற வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கவனமாக கேள். நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன் வாழ்க்கை துணை உன்னை பிரிந்து விட்டார் என்று மன வருத்தத்தோடு தான் இருக்கின்றாய். என்னத்தான் ஆறுதல் கொடுத்தாலும் உன் வாழ்க்கை துணை உன்னோடு வந்து சேரவில்லை என்ற வருத்தம் உனக்கு இருந்துதான் வருகிறது. வாழ்க்கை துணை என்பது எத்தனை அவசியமான ஒன்று என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, என் தங்க உள்ளம் கொண்ட உனக்கு யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது, யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது, உன் கண்களுக்கு முன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று நானும் வருத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது உன் அன்புக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடு என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அன்பு வேண்டும் என்று நீ தேடி தேடி செல்லும் வரை அந்த அன்புக்கு தகுதி இருக்காது என்பதனை புரிந்து கொள். அந்த அன்புக்கு மதிப்பு கிடைக்காது என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கை துணையின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா? உன் மீது அன்பு இல்லாமல் இல்லை, உன் மீது பாசம் இல்லாமல் இல்லை. ஒன்றை உணர்த்துவதற்காகத்தான் உன் வாழ்க்கை துணை திரும்ப திரும்ப உன்னை வெறுப்பது போல் நடித்து வருகிறார். உன் துணையை உன் மீது உயிராகத்தான் இருக்கிறார். உன்னோடு வாழ்வதற்கு ஆசைப்பட்டுத்தான் இருக்கின்றார். பல நேரங்களில் அவரையும் மீதிய தவறுகள் நடக்கத்தான் செய்கிறது. அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குள் அந்த தவறு வழியை தெரிந்து பல பிரச்சனைகளும் உண்டாகிறது. உன் மனதில் எதை பதிய வைக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையை துணை நினைக்கிறார் தெரியுமா? நீ இல்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், நீ இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் அமோகமாக வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் ஒருபோதும் நான் இல்லாமல் நீ வாழ முடியாது. என்னுடைய துணை இல்லாமல் உன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. கேட்பவர்களுக்கு பதிலை உன்னால் சொல்ல முடியாமல் திக்கெற்று போய் நிற்கும் என் குழந்தையே, நீ விழ வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது என்று உன் வாழ்க்கை துணை மனதில் நினைத்திருக்கிறார். அந்த நினைவுதான் அவரை உன்னிடத்திலிருந்து தள்ளி நின்று உன் வேதனையை வேடிக்கை பார்க்க வைக்கிறது என்பதனை புரிந்து கொள். அவரின் எண்ணம் உன் மனதில் இந்த பயத்தை உருவாக்கி எத்தனை தவறுகள் செய்தாலும் நீ உன் மனதில் அவர் இல்லாமல் வாழ முடியாது என்ற எண்ணத்தை பதித்து அவரின் தவறை நீ மறந்துவிட வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணை நினைக்கிறார். அது உன்னால் முடியுமா? நீ அத்தனை பொறுமைசாலியாக இருப்பாயா? எத்தனைதான் பொறுமையாக இருந்தாலும் ஒரு சில நேரம் என்பது உன் கோபம் வெளிப்படத்தானே செய்யும். அப்போது மீண்டும் உன்னை விட்டு செல்வாய் உன் துணை. இந்த எண்ணம் உன் துணையின் மனம் நினைக்கிறது. என் அன்பு குழந்தையே, இதை நான் திருப்பி கொடுக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. நீ வாழ்க்கையை வாழ்ந்து போனால் தவறு இல்லை என்று நான் தானே சொன்னேன். நானே சொல்கிறேன், பொறுமையாக இரு. உன் அன்பு புரிய வரும் உன் வாழ்க்கை துணைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.